ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலுமையிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். யாருக்கு நல்ல தனம், யாரொருவர் தன்னுடைய வாழ்க்கையில அதிகமான வருமானத்தை பார்ப்பாருன்னு சொல்லி பார்க்கலாம். நல்ல பொருட்சேர்க்கை, நல்ல பணச்சேர்க்கை, நல்ல வருமானம், நல்ல தனம் யாருக்கு இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். யார் ஒருவருடைய ஜாதகத்துல 2, 9, 11ஆம் அதிபதிகள் நன்றாக வலுத்திருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக நல்ல தனவான்களாக இருப்பார்கள். நல்லபடியாக தனத்தை சேர்ப்பார்கள், பொருளை சேர்ப்பார்கள், காசு பணத்தை சேர்ப்பார்கள். 2ஆம் அதிபதி கெட்டு போகாமல் இருக்க வேண்டும், 9ஆம் அதிபதி கெட்டு போகாமல் இருக்க வேண்டும், 11ஆம் அதிபதி கெட்டு போகாமல் இருக்க வேண்டும். உங்களுடைய வருமானத்தை தரக்கூடிய தனத்துக்கு சொந்தக்காரராகிய உங்களுடைய ஜாதகத்துல லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி நன்றாக எந்த தீய தொடர்புகளும் இல்லாமல் இருக்க வேண்டும், வலுவாக இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சனி, ராகு, செவ்வாயின் தொடர்புகளுக்குள் போகக்கூடாது. அவர்களின் வீடுகளிலோ அல்லது அவர்களின் பார்வையிலோ அல்லது அவர்களோடு சேர்ந்தோ அமரக்கூடாது. 2ஆம் அதிபதி நன்றாக இருக்க வேண்டும். அதுபோலவே 9ஆம் அதிபதி நன்றாக இருக்க வேண்டும். உங்களுக்கு எந்த பாக்கியம் என்றாலும் உங்களுடைய வாழ்க்கையில நல்லபடியாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் 9ஆம் அதிபதி கெட்டு போகக்கூடாது. 9ஆம் அதிபதி இயற்கை சுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு, சுக்கிரன், தனித்த புதன், வளர்வரை சந்திரன், பௌர்ணமி சந்திரன், இது போன்ற இயற்கை சுபர்களோடு சேர்ந்து அல்லது இயற்கை சுபர்களின் வீடுகளில் அல்லது இயற்கை சுபர்களின் பார்வையில் 9ஆம் அதிபதி இருக்க வேண்டும். அதுபோலவே 11ஆம் அதிபதியும் கெட்டு போகக்கூடாது. வெற்றியை, ஆதாயத்தை, லாபத்தை தரக்கூடிய 11ஆம் அதிபதி கெட்டு போகக்கூடாது. 2, 9, 11ஆம் அதிபதிகள் கெட்டு போகாமல் நன்றாக இருக்க வேண்டும். அதுபோல லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். எந்த ஒரு பாக்கியமும் உங்களுக்கு நல்லபடியாக உங்கள் வாழ்வில் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் லக்னாதிபதி கெட்டு போகக்கூடாது. லக்னம் பலவீனமாகி லக்னாதிபதி கெட்டு போயிருந்தால் பணத்தை, வருமானத்தை, தனத்தை கற்பனையில் சம்பாதித்துக் கொண்டிருப்பீர்கள், நிஜ வாழ்வில் இருக்காது. குறிப்பாக லக்னாதிபதி கெட்டு போகாமல் 2, 9, 11ஆம் அதிபதிகள் நன்றாக இருந்து வயசு காலத்தில் அந்த தசாபுத்திகளும் நடக்கிற போது நீங்கள் ஒரு நல்ல தனவானாக இருப்பீர்கள். பணத்தை, பொருளை சம்பாதிப்பீர்கள். தனத்திற்கு எந்த குறையும் இருக்காது. நல்ல வருமானம் உள்ள, நல்ல பொருளாதார வசதி உள்ள, நல்ல தனவானாக நீங்கள் வாழ்வீர்கள். லக்னாதிபதி கெட்டு போகக்கூடாது. குறிப்பாக லக்னாதிபதி கெட்டு போகாமல் 2, 9, 11ஆம் அதிபதிகள் கெட்டு போகாமல் வயசு காலத்தில் இந்த தசாபுத்திகள் நடக்கிற போது நிச்சயமாக நீங்கள் நல்ல வருமானத்தை பெறுவீர்கள், நல்ல பொருட்களை சேர்ப்பீர்கள், நல்ல தனத்தை சேர்ப்பீர்கள், பெரிய காசு பணத்திற்கு சொந்தக்காரர்களாக இருப்பீர்கள், நல்ல பணக்காரர்களாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.